Hello everyone, welcome to Easy Notes. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட என்விரான்மெண்ட் புக்கில் வந்து எக்காலஜி ஃபர்ஸ்ட் சாப்டர் அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம், பார்ட் 2. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்கோசிஸ்டமில் வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம தேர்ட் ஒன்னாக பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல், செகண்ட் பாப்புலேஷன், தேர்ட் வந்துட்டு கம்யூனிட்டி, அண்ட் ஃபோர்த் வந்துட்டு எக்கோசிஸ்டம். இப்போ வந்து ஃபோர்த் ஒன் பார்க்க போகிறோம். அண்ட் எக்கோசிஸ்டம் இஸ் டிஃபைன்ட் as a structural and functional unit of biosphere consisting of community of living beings and the physical environment both interacting and exchanging materials between them. So ecosystem என்னங்கிறாங்கன்னா இது வந்து functional and structural unit. ஸோ இப்போ வந்து நம்ம பாடி எடுத்துட்டோம்னா செல்ஸ் வந்து ஒரு பேசிக்காக இருக்கு இல்லையா, செல்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஹியூமன் பீயிங் சொல்கிறோம். ஸோ அது வந்துட்டு பேசிக்காக இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு பயோஸ்பியருங்கிறது இந்த வேர்ல்டு இல்லையா, இந்த உலகத்துக்கு ஒரு பேசிக்கான யூனிட் வந்து எதுன்னா எக்கோசிஸ்டம் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா லிவிங் பீயிங்ஸ், கம்யூனிட்டி ஆஃப் லிவிங் பீயிங்ஸ். இதில் என்ன இருக்குன்னா கம்யூனிட்டி ஆஃப் லிவிங் பீயிங்ஸ், உயிரினங்கள் இருக்கிற அந்த கம்யூனிட்டி, த ஃபிசிக்கல் என்வரான்மெண்ட், அதை சுற்றி இருக்க என்வரான்மெண்ட், போத் இன்ட்ராக்டிங் அண்ட் எக்ஸ்சேஞ்சிங் மெட்டீரியல்ஸ் பிட்வீன் தம். அதுங்க லிவிங் பீயிங்ஸுக்கும் என்வரான்மெண்ட்டுக்கு இடையில இன்ட்ராக்ஷனும் அப்புறம் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மெட்டீரியல்ஸையும் பற்றி சொல்கிறது தான் வந்துட்டு எக்கோசிஸ்டம். இட் இன்க்ளூட்ஸ் பிளான்ஸ், ட்ரீஸ், அனிமல்ஸ், ஃபிஷ், பேர்ட்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், வாட்டர், சாயில் அண்ட் பீப்புள். இதெல்லாமே வந்துட்டு அந்த எக்கோசிஸ்டமில் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. Ecosystems vary greatly in size and elements, but each is a functioning unit of nature. அதாவது எக்கோசிஸ்டம்ங்கிறது அதோட சைஸ்லேயும் அதோட எலிமெண்ட்ஸ்லேயும் வந்துட்டு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேரி ஆகும். அதே சமயம் இது எல்லாமே வந்துட்டு அதோட ஃபங்க்ஷனிங் யூனிட்டாக இருக்கும். எதுக்குன்னா நேச்சரோட ஃபங்க்ஷனிங் யூனிட்டாக தான் எக்கோசிஸ்டம் இருக்க சொல்கிறாங்க. வென் அண்ட் எக்கோசிஸ்டம் இஸ் ஹெல்த்தி, இட் மீன்ஸ் தட் ஆல் த எலிமெண்ட்ஸ் லிவ் இன் பேலன்ஸ் அண்ட் ஆர் கேப்பபிள் ஆஃப் ரீப்ரொடியூசிங் தெம்செல்ஸ். ஸோ ஒரு எக்கோசிஸ்டம் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது, எந்த ஒரு பாதிப்பு இல்லை அப்படின்னா அதில் இருக்கிற மற்ற லிவிங் பீயிங்ஸ் வந்துட்டு ஆர்கானிசம்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா என்னாகும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதாவது ரீப்ரொடக்ஷன் வந்துட்டு நல்லா நடக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது காம்பனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம். இதில் ரெண்டு இருக்குது, ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் அண்ட் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ். ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எனர்ஜி. ஸோ சோலார் எனர்ஜிங்கிறது வந்துட்டு எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட். இப்போ பிளான்ஸ் எடுத்துட்டோம்னா ஃபோட்டோசிந்தசிஸில் வந்துட்டு கண்டிப்பாக சோலார் எனர்ஜி தேவைப்படுது. ரெயின்ஃபால்ங்கிறது வாட்டர் இஸ் எசென்ஷியல், அதாவது ரெயின்ஃபால் வந்து போகிற வாட்டர்னால எல்லா உயிரினமும் வாழ முடியும். இந்த வாட்டர் இல்லாமல் வந்துட்டு எந்த ஒரு உயிரினமும் வந்துட்டு வாழ முடியாது. இப்போ நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு அக்வேஷியஸ் மீடியம், அதாவது வாட்டர் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நடக்குது. தென் டெம்பரேச்சர், சர்வைவல் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், அதாவது ஒரு உயிர் வாழக்கூடிய தகுதி வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுறதே வந்து டெம்பரேச்சர் தான், டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. தென் வந்து அட்மாஸ்பியரில் என்ன சொல்கிறாங்கன்னா கிரியேட்டிங் சூட்டபிள் கண்டிஷன். ஒரு வெதரோ கிளைமேட்டோ வந்துட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நம்மளால் வாழ முடியும், ஒரு உயிரினம்னால வாழ முடியும். இப்போ போலார் ரீஜன் எடுத்துகிட்டாலும் சரி, டெம்பரேட், ட்ராபிக்கல், இதெல்லாமே வந்துட்டு எது டிசைட் பண்ணி வருதுன்னா அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் பொறுத்து தான் வந்துட்டு அது இடத்துக்கு இடம் கிளைமேட் அண்ட் வெதர் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வாழக்கூடிய உயிரினங்கள் வந்துட்டு வேறு வேறு இருக்கும். தென் மெட்டீரியல்ஸ் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்குது, இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆர்கானிக் காம்பவுண்டில் எது எதுலாம் வரும்னா ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், லிப்பிட்ஸ், இது மாதிரி நிறையா இருக்குது. தென் இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸில் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், சல்ஃபர், பாஸ்பேட்ஸ், நைட்ரேட்ஸ் இதெல்லாமே வரும். ஸோ நம்ம பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் வரக்கூடிய எல்லாமே வந்துட்டு இன்ஆர்கானிக் காம்பனன்ட். அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ங்கிறது நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் இருக்கிறதுனா வந்துட்டு ஆர்கானிக் காம்பவுண்ட். லேட்டிடியூட் அண்ட் ஆல்டிடியூட். லேட்டிடியூட்ங்கிறது ஹைட், அதாவது ஒரு மலையோட ஹைட்டாக இருக்கணும், ஒரு நிலத்தோட ஹைட் வந்து சொல்கிறது வந்துட்டு லேட்டிடியூட். ஆல்டிடியூடுங்கிறது என்னென்னா ஒரு கடல் மட்டத்தோட உயரத்தை சொல்கிறது தான் வந்துட்டு ஆல்டிடியூட். ஸோ லேட்டிடியூட் அதிகமாக டெம்பரேச்சர் அதிகமாகும், ஆல்டிடியூட் அதிகமாக டெம்பரேச்சர் கம்மியாகும். நெக்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டமில் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ். ஸோ பயோட்டிக் காம்பனன்ட்ஸில் வந்துட்டு ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ், அதாவது ஆட்டோட்ராப்ஸ். இது வந்து செல்ஃப் நரிஷிங்காக இருக்கும், அதாவது எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது, தானே வந்துட்டு தன்னோட உணவை தயாரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிளான்ஸ். Primary producers are basically green plants and certain bacteria and algae. They synthesize carbohydrate from simple inorganic raw materials like carbon dioxide and water in the presence of sunlight by the process of photosynthesis for themselves and supply indirectly to other non-producers. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ்னாவே நம்ம மெயினாக என்ன சொன்னோம்னா க்ரீன் பிளான்ஸ், அதாவது பச்சை தாவரங்கள். அது கூட சில பாக்டீரியாஸ், ஆல்கேஸ், ப்ளூ க்ரீன் ஆல்கே இதெல்லாம் வந்துட்டு வரும். ஸோ இது என்ன செய்யுதுன்னா கார்போஹைட்ரேட், அதுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டை எதுலேருந்து தயாரிச்சுக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு, சோலார் எனர்ஜி, வாட்டர் இதெல்லாம் வச்சு அதோட கார்போஹைட்ரேட்டை, அதாவது குளுக்கோஸ் வந்துட்டு ஸ்டார்ச்சை வந்துட்டு உற்பத்தி பண்ணுது. அது வந்து குளுக்கோஸ் ஃபார்மில் வந்துட்டு நம்ம ஹியூமன் பீயிங், அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு கிடைக்குது. ஸோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட். ஸோ அதே மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸில் சன்லைட்டை வச்சு இந்த இன்ஆர்கானிக் கம்பவுண்ட் வச்சு இந்த கார்போஹைட்ரேட்டை வந்துட்டு அது சிந்தசைஸ் பண்ணிக்கிறது, அதாவது உற்பத்தி பண்ணிக்கிறது. ஸோ இதை வந்துட்டு சிந்தசைஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா இதுவும் அதுக்கான ஃபுட்டை எடுத்துக்குது. நான் ப்ரொடியூசர்ஸ், அதாவது அனிமல்ஸ், இதை டிபெண்ட் பண்ணியிருக்க அதர் ஸ்பீசிஸ்க்கு வந்துட்டு இது சப்ளை பண்ணுது, அதாவது டைரெக்டாக இல்லை இன்டெரக்டாக. In terrestrial ecosystem, producers are basically herbaceous and woody plants
while in aquatic ecosystem produces or various species of microscopic algae. அதாவது நம்ம எக்கோசிஸ்டம் ரெண்டாக பிரிச்சுக்கோம், டெரிஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக். டெரிஸ்ட்ரியல்ங்கிறது லேண்ட், நிலத்தை வந்து பேஸ் பண்ணியிருக்கிறது, அண்ட் அக்வாட்டிக்ங்கிறது நீர், கடல், ஏரி, குளம் அந்த மாதிரி எல்லாமே வரும். ஸோ வந்து டெரிஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டமில் என்னென்னா பேசிக்காக வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஹெர்பேஷியஸ் அண்ட் ஓடி பிளான்ஸ், அதாவது மரம், செடி, கொடி அந்த எல்லாமே வரும். இன் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமில் மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே, அதாவது ப்ளூ க்ரீன் ஆல்கேஸ், அப்புறம் வந்துட்டு பிளாங்க்டன், இதெல்லாமே வந்துட்டு aquatic ecosystem இருக்கும். நெக்ஸ்ட் காம்பனண்ட் ஆஃப் எக்கோசிஸ்டமில் பயோட்டிக் காம்பனன்ஸில் செகண்ட் டைப் என்னென்னா கன்சியூமர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ப்ரொடியூசர்ஸ், அதாவது உற்பத்தி பண்ணுறவங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கன்சியூமர்ஸ், அதாவது அதை வாங்கிக்கிறவங்க. ஸோ கன்சியூமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹெட்ரோட்ராப்ஸ், அது வந்து ஆட்டோட்ராப்ஸ், இது வந்து ஹெட்ரோட்ராப்ஸ் ஆர் ஃபேகோட்ராப்ஸ். இது என்ன சொல்கிறாங்கன்னா அதர் நரிஷிங், அது வந்து செல்ஃப் நரிஷிங், இது வந்து அதர் நரிஷிங். தென் கன்சியூமர்ஸ் ஆர் இன்கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் their own food, photosynthesis. They depend on organic food derived from plants, animals, or both. Consumers can be divided into two broad groups, namely micro and macro consumers. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா கன்சியூமர்ஸ் அவங்களால வந்துட்டு ஓனாக ஃபுட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியாது, அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் அவங்கள நடக்காது. அண்ட் அவங்களோட ஆர்கானிக் ஃபுட், அதாவது கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், லிப்பிட், இதுக்காக வந்துட்டு அடுத்த உயிரினத்தை வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் எதை சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, பிளான்ஸ், அனிமல்ஸ், இல்லாட்டி ரெண்டையுமே வந்துட்டு டிபெண்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு கன்சியூமர்ஸை வந்துட்டு ரெண்டு குரூப்பாக பிரிக்கலாம், மைக்ரோ கன்சியூமர்ஸ் அண்ட் மேக்ரோ கன்சியூமர்ஸ். ஸோ மேக்ரோ கன்சியூமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா they feed on plants or animals or both and are categorized on the basis of their food sources. அதாவது அவங்க சாப்பிட்ற பிளான்ஸோ அனிமல்ஸோ இல்லாட்டி ரெண்டையும் சாப்பிட்றத வச்சு அவங்கள வந்துட்டு நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெர்பிவோர்ஸ் ஆர் ப்ரைமரி கன்சியூமர்ஸ் விச் ஃபீட் மெயின்லி ஆன் பிளான்ஸ். அதாவது எந்த ஒரு உயிரினம் வந்துட்டு வெறும் பிளான்ஸ் மட்டும் சாப்பிடுதோ அவங்கள வந்து ப்ரைமரி கன்சியூமர்ஸ் சொல்கிறோம், ஆர் அதர்வைஸ் கால்ட் ஹெர்பிவோர்ஸ். அண்ட் செகண்டரி கன்சியூமர்ஸ் ஃபீட் ஆன் ப்ரைமரி கன்சியூமர்ஸ். அதாவது எந்த ஒரு உயிரினம் ப்ரைமரி கன்சியூமர்ஸை வந்துட்டு கன்சியூம் பண்ணுதோ அது வந்துட்டு செகண்டரி கன்சியூமர்ஸ் சொல்கிறாங்க. இப்போ வுல்ஃபெல்லாம் எடுத்துட்டோம்னா கவ்வு இல்லை ரேபிட் இதெல்லாம் வந்துட்டு சாப்பிடக்கூடியது, அதாவது ப்ரைமரி கன்சியூமர்ஸை சாப்பிடக்கூடியது செகண்டரி கன்சியூமர்ஸ். தென் கார்னிவர்ஸ்ங்கிறது விச் ஃபீட் ஆன் செகண்டரி கன்சியூமர்ஸ் ஆர் கால் டெர்ஷியரி கன்சியூமர்ஸ். அதாவது செகண்டரி கன்சியூமர்ஸ் இப்போ வுல்ஃபெல்லாம் வந்துட்டு இப்போ லைன், டைகர் அந்த மாதிரிலாம் சாப்பிடும் இல்லையா, அதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா டெர்ஷியரி கன்சியூமர்ஸ் ஆர் அதர்வைஸ் கால் கார்னிவோர்ஸ். அதாவது அனிமல்ஸை வந்துட்டு அனிமல்ஸ் சாப்பிட்டா அது வந்துட்டு கார்னிவர்ஸ், பிளான்ட் அனிமல்ஸ் சாப்பிட்டா ஹெர்பிவோர்ஸ். தென் ஃபைனலாக வந்துட்டு omnivores or organisms which consume both plants and animals, example man and monkey. அதாவது omnivoresங்கிறது பிளான்ட்டும் சாப்பிடும் அனிமல்ஸும் சாப்பிடும், ரெண்டையும் சாப்பிடக்கூடிய அந்த உயிரினத்துக்கு பேர் omnivores. ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா omnivoresக்கு மேன் அண்ட் மங்கி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஹெர்பிவோரில் பிளான்ட் ஒரு அனிமல் தட் ஈட்ஸ் பிளான்ஸ் ஒன்லி. ஸோ எந்த ஒரு அனிமலும் பிளான்ட்டும் வந்துட்டு பிளான்ட்டே சாப்பிட்டுச்சுன்னா அது வந்து ஹெர்பிவோர் சொல்கிறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்குவரல், டியர் அண்ட் ஜிராஃப் இதெல்லாமே வந்துட்டு ஹெர்பிவோர்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது பிளான்ஸ் மட்டும் தான் சாப்பிடும். தென் கார்னிவோர் வந்துட்டு பிளான்ட் ஒரு அனிமல் தட் ஈட்ஸ் அனிமல்ஸ் ஒன்லி. ஸோ இதில் வந்துட்டு வுல்ஃப் இருக்குது, க்ராக்கடைல் இருக்குது, ஷார்க் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு அனிமல்ஸ் மட்டும் தான் சாப்பிடும். தென் பிளான்ட் அண்ட் அனிமல் ரெண்டுமே சாப்பிட்றது எதுனா இது ஹெட்ஜ்ஹாக் இருக்குது, தென் வந்துட்டு காக் இருக்குது, தென் ஸ்க்ராட்ச் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஓம்னிவோர், அதாவது போத் பிளான்ட் அண்ட் அனிமல் ரெண்டையுமே வந்துட்டு சாப்பிடக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் எக்கோசிஸ்டமில் செகண்ட் கேட்டகரி மைக்ரோ கன்சியூமர்ஸை பார்க்கலாம். சாப்ரோட்ராப்ஸ், அதாவது டீகம்போசர்ஸ் ஆர் ஆஸ்மோட்ராப்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு தி ஆர் bacteria and fungi which obtain energy and nutrients by decomposing dead organic substances, detritus. இது வந்து டெட்ரியோஸ்னு சொல்லுவாங்க. பிளான்ஸ் அண்ட் அனிமல் ஆரிஜின், அதாவது ஒரு உயிரினம் இறந்ததுக்கப்புறம் டீகம்போஸ் ஆகும்போது அந்த டெட் பாடியில் வந்துட்டு அது சாப்பிட்றதா எந்த ஒரு ஆர்கானிசம் சாப்பிடுதோ அதை வந்து சாப்ரோட்ராப்ஸ், ஆஸ்மோட்ராப்ஸ், டெட்ரியோஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. இதை வந்து டீகம்போஸ் ஆகிற மெட்டீரியலை வந்து சாப்பிடக்கூடியது வந்து மைக்ரோ கன்சியூமர்ஸ். தி ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த டீகம்போசிஷன் such as inorganic nutrients which are released in the ecosystem are reused by producers and thus recycled. ஸோ ஒரு விஷயம், ஒரு உயிரினம் இறந்து போகும்போது அதில் இருக்க இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், கார்பனாக இருக்கட்டும், பாஸ்பேட், நைட்ரஜன், அந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டில் இருக்க இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு சாயிலில் டிசால்வ் ஆகும், இல்லாட்டி வந்துட்டு அந்த டீகம்போசிஷன் ஆகும்போது வெளியே வரும்போது அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு மைக்ரோ கன்சியூமர்ஸ் சாப்ரோட்ராப்ஸில் சொல்கிறாங்க. தென் earthworms and certain soil organisms such as nematodes and arthropods are detritus feeders and help in the decomposition of the organic matter and are called detritivores. the earthworms வந்துட்டு இப்போ சாயிலில் earthworms எடுத்துட்டோன்னா அதை வந்து டீகம்போஸ் ஆகிற மெட்டீரியல்ஸை சாப்பிட்டு அது வந்துட்டு எக்ஸ்க்ரீஷன் பண்ணது இல்லையா, அந்த மாதிரி தான். அதில் எக்ஸாம்பிளுக்கு எதில் சொல்கிறாங்க நெமட்டோட்ஸ் சொல்கிறாங்க, ஆர்த்தோபாட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அதோட எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி வந்து டீகம்போஸ் ஆகிற ஆர்கானிக் மேட்டர் சாப்பிட்டு ஹெல்ப் பண்ணுறதுல வந்துட்டு டெட்ரிவோஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம் வந்துட்டு ரெண்டு டைப்பாக சொல்லலாம்.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெரெஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக். டெரெஸ்ட்ரியல் என்னென்ன வரும்னா ஃபாரஸ்ட் வரும், கிராஸ்லேண்ட்ஸ் வரும், டெசர்ட்ஸ் வரும். இதெல்லாம் வந்து டெரெஸ்ட்ரியல், அதாவது லேண்ட் பேஸ் பண்ணியிருக்கிற எக்கோசிஸ்டம். அக்வாட்டிக்ங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர். ஸோ இதில் வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது, செலைன் வாட்டர் இருக்குது, மெரைன் வாட்டர் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம், அதாவது தண்ணியில் இருக்கிற எக்கோசிஸ்டம் தான் வந்துட்டு அக்வாட்டிக். Systems are capable of maintaining their state of equilibrium. They can regulate their own species structure and function processes. This capacity of ecosystems of self-regulation is known as the homeostasis. அதாவது எந்த ஒரு எக்கோசிஸ்டமில் வந்துட்டு பேலன்ஸ்டாக ஈக்லிபிரியங்கிறது ஒரு பேலன்ஸ்டாக இருக்குதோ, they can regulate their own species structure and functional process. அதோட ஸ்ட்ரக்சரலாகவும் சரி, ஃபங்க்ஷனலாகவும் சரி, அதோட ப்ராசஸஸ் ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பேலன்ஸில் இருக்குதுன்னா அந்த கெப்பாசிட்டி ஆஃப் எக்கோசிஸ்டம் என்ன சொல்கிறாங்கன்னா ஹோமியோஸ்டேசிஸ். அதாவது எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸில் இருந்துச்சுன்னா அந்த அதில் இருக்க ஆர்கானிசம்காக இருக்கட்டும், அதில் இருக்க கம்யூனிட்டிஸ் எதுக்கும் வந்துட்டு எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல் பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்துட்டு ஹோமியோஸ்டேசிஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை த எக்கோசிஸ்டம்ஸ் இன்க்ளூட். அதாவது எக்கோசிஸ்டம் மூலமாக வந்து என்னென்ன கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா ப்ரொவிஷன் ஆஃப் ஃபுட், ஃபியூவல் அண்ட் ஃபைபர். அதாவது ஃபுட்டு நம்மளுக்கு கொடுக்குது, சாப்பாடு, ஃபியூவல் எரிபொருள், ஃபைபர் மற்ற காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், கமர்ஷியலாக என்னென்ன ப்ராடக்ட்ஸோ அது மாதிரி ஃபைபர் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது. தென் ப்ரொவிஷன் ஆஃப் ஷெல்டர் அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ். ஷெல்டரோ அதாவது நம்ம தங்குறதுக்கான இருப்பிடம், அது கட்டுறதுக்கான கட்டுமான பொருள் எல்லாமே கொடுக்குது. பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஏர் அண்ட் வாட்டர், நல்ல பியூரிஃபையான வாட்டர் அண்ட் ஏரை கொடுக்குது. டீடாக்சிஃபிகேஷன் அண்ட் டீகாம்போசிஷன் ஆஃப் வேஸ்ட். எந்த ஒரு டாக்ஸிக்கான இதுவும் இல்லாமல், டீடாக்சிஃபிகேஷன்னா நச்சுப்பொருள் இல்லாமல், டீகாம்போசிஷன் ஆஃப் வேஸ்ட், அதாவது வேஸ்ட்டை வந்துட்டு அழுகக்கூடிய அளவுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. தென் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் மாடரேஷன் ஆஃப் த எர்த்ஸ் கிளைமேட். கிளைமேட் வந்துட்டு ஸ்டேபிளாகவும் மாடரேட்டாகவும் நம்மளுக்கு அமைச்சு கொடுக்குது. தென் மாடரேஷன் ஆஃப் ஃப்ளட்ஸ், ஸ்ட்ராட்ஸ், டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ஃபோர்ஸஸ் ஆஃப் விண்ட். அதாவது எந்த ஒரு டிசாஸ்டரும் வராமல் மாடரேட்டாக வந்துட்டு நம்மளை மெயின்டைன் பண்ணுது. தென் ஜென்ரேஷன் அண்ட் ரினியூவல் ஆஃப் சாயில் ஃபெர்டிலிட்டி இன்க்ளூடிங் நியூட்ரியன் சைக்ளிங். சாயில் ஃபெர்டிலிட்டி, நியூட்ரியன் சைக்ளிங்கெல்லாம் வந்துட்டு ரினியூவல் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது, புதுப்பிச்சு தருது. தென் பாலினேஷன் ஆஃப் பிளான்ஸ் இன்க்ளூடிங் மெனி கிராப்ஸ் கண்ட்ரோல். அதாவது பாலினேஷனுக்கு வந்துட்டு மகரந்த சேர்க்கைக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. So maintenance of genetic resources has key inputs to crop varieties and livestock breeds, medicines and other products. அதாவது ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் வந்து மெயின்டைன் பண்ணுது. மேபி அது க்ராப் வெரைட்டிஸில் இருக்கலாம், லைஃப் ஸ்டாக் ப்ரீட்ஸ் அதாவது கால்நடைகளில் இருக்கலாம், மெடிசன்ஸு, நிறைய மூலிகைகள், அது அதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் வந்து மெயின்டைன் பண்ணுது. கல்ச்சுரல் அண்ட் ஆஸ்தட்டிக் பெனிஃபிட்ஸ், நிறைய கல்ச்சுரல் அண்ட் ஆஸ்தட்டிக் பெனிஃபிட்ஸை தருது. So an ecotone is a zone of junction between two or more diverse ecosystem. For example, the mangrove forest. அதாவது ரெண்டு எக்கோசிஸ்டம் அக்வாட்டிக்கும் டெரெஸ்ட்ரியலும் ஜாயின் ஆகிற அந்த இடத்த தான் வந்துட்டு எக்கோட்டோன்னு சொல்லுவாங்க. இப்போ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் எடுத்துட்டோன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் ரெண்டு பக்கம் இருக்கும். அதாவது ஒரு கடலுக்கும் ஒரு நிலப்பரப்புக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி தான் வந்துட்டு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துட்டோன்னா பிச்சாவரம் இருக்குது, அண்ட் இந்தியா லெவலில் எடுத்துட்டோன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது சுந்தர்பான், அது சொல்லலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்கோட்டோன், இட் மே பி வெரி நேரோ ஆர் குவைட் வைட். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா குறுகலாகவும் இருக்கலாம் அந்த பகுதி, இல்லைன்னா கொஞ்சம் அகலமாகவும் இருக்கலாம். இட் ஹாஸ் த கண்டிஷன்ஸ் இன்டர்மீடியட் டு த அட்ஜசன்ட் எக்கோசிஸ்டம், ஹென்ஸ் இட் இஸ் அ ஜோன் ஆஃப் டென்ஷன். அதாவது இது ரெண்டு பக்கத்தையும் எனக்கு இது இன்டர்மீடியட் பண்ணுது. ஸோ இட் மே பி டெரெஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக் ஆர் இட் மே பி டெரெஸ்ட்ரியல் அண்ட் டெசர்ட். ஸோ ரெண்டையும் வந்துட்டு இன்டர்மீடியட் பண்ணுறதுனால இது வந்துட்டு ஜோன் ஆஃப் டென்ஷன் சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு ஏதாவது ரொம்ப பதட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் லீனியர் ஆஸ் இட் ஷோஸ் ப்ரொக்ரெசிவ் இன்க்ரீஸ் இன் ஸ்பீசிஸ் கம்போசிஷன் ஆஃப் ஒன் இன் கமிங் கம்யூனிட்டி அண்ட் சைமல்டேனியஸ் டிக்ரீஸ் இன் ஸ்பீசிஸ் ஆஃப் த அதர் அவுட் கோயிங் அட்ஜாயினிங் கம்யூனிட்டி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்பீசிஸ் வந்துட்டு இந்த இடத்துக்கு புதுசாக வரும்போது இன்னொரு ஸ்பீசிஸ் வந்து பக்கத்து, அதாவது அட்ஜாயினிங் கம்யூனிட்டி பக்கத்தில் இருக்க கம்யூனிட்டிக்கு மூவ் ஆகும்போது எந்த கம்யூனிட்டி உள்ளே வருதோ அதோட பாப்புலேஷன் க்ரோத், டென்சிட்டி எல்லாமே வந்துட்டு இன்க்ரீஸாக இருக்கும். அதே வந்துட்டு எந்த ஒரு ஸ்பீசிஸ் அவுட் கோயிங் ஸ்பீசிஸ் இருக்கோ அதோட பாப்புலேஷன் க்ரோத் வந்து டிக்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. வெல் டெவலப்ட் எக்கோட்டோன்ஸ் கண்டைன் சம் ஆர்கானிசம்ஸ் விச் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் த அட்ஜாயினிங் கம்யூனிட்டிஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நல்ல டெவலப்ட் எக்கோட்டோன்ஸ் மேங்க்ரோவ் சொல்லணுமா, மேங்க்ரோவில் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற ஆர்கானிசம்ஸ் நல்ல டெவலப்பான எக்கோட்டோனில், நல்ல டெவலப்பான மேங்க்ரோவில் இருக்கிற ஆர்கானிசம் பக்கத்தில் இருக்க அதே ஸ்பீசிஸ் அதே ஆர்கானிசம் வந்து ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு அக்வாட்டிக் அதாவது மெரைன் ஃபிஷ்ஷுக்கும் மேங்க்ரோவ் ஃபிஷ்ஷுக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வேரி ஆகும். தென் சம்டைம்ஸ் த நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் அண்ட் த பாப்புலேஷன் டென்சிட்டி ஆஃப் சம் ஆஃப் த ஸ்பீசிஸ் இஸ் மச் கிரேட்டர் இன் திஸ் ஜோன் than either community. This is called H effect. அதாவது sometimes வந்து number of species and population density of some of the species is much greater in the zone. அதாவது ஒரு சில இனம் அதாவது ஸ்பீசிஸ் வந்துட்டு அதோட பாப்புலேஷன் டென்சிட்டி அதில் இருக்க ஒவ்வொரு ஆர்கானிசமும் இன்க்ரீஸாக இருக்கும்
அதாவது அந்த கம்யூனிட்டியை விட பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த எக்கோட்டோனில் எந்த ஸ்பீசிஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதோட பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்கும், அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்னென்னா ஏஜ் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பீசிஸ்க்கு அதாவது அதிகமாக இருக்கிற இந்த ஸ்பீசிஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஏஜ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க எக்கோட்டோன் அண்ட் ஏஜ் எஃபெக்ட். ஸோ இந்த பக்கம் எக்கோசிஸ்டம் 1 என்ன சொல்லுதுன்னா லேண்ட் எக்கோசிஸ்டம், அதாவது நிலப்பரப்பு. தென் எக்கோசிஸ்டம் 2ல் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். ஸோ இது ரெண்டையும் ஜாயின் ஆகிற இந்த இடத்த அதாவது எக்கோட்டோன், அதில் இல்லைன்னா மார்ஷ்லேண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்த தான் வந்துட்டு ஏஜ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, or otherwise called transitional ecosystemனு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பார்ட்டி வந்து ஜாயின் பண்ணுற இந்த இடத்துக்கு பேர் எக்கோட்டோன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது Niche is the unique functional role or place of the species in an ecosystem. அதாவது nicheங்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபங்க்ஷனல் ரோல் இருக்கும், ஆர் பிளேஸ் ஆஃப் ஸ்பீசிஸ், இல்லாட்டி அந்த ஸ்பீசிஸோட இருப்பிடம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். It is a description of all the biological, physical and chemical factors that a species need to survive, stay healthy and reproduce. அதாவது அப்படி இருக்கும்போது அந்த ஆர்கானிசம் இல்லாட்டி அந்த ஸ்பீசிஸ்க்கு பயாலஜிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது தேவை. எதுக்குன்னா சர்வைவ் ஆகிறதுக்கு, வாழ்றதுக்கு, ஸ்டே ஹெல்த்தி, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அண்ட் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஸோ நீச்சேங்கிறது யூனிக் ஃபங்க்ஷனல் ரோல் ஆர் பிளேஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் இன் அன் எக்கோசிஸ்டம். அதோட இருப்பிடம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் அதோட ஃபங்க்ஷனல் ரோல் வந்துட்டு வேலை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சொல்கிறாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு நீச்சே சொல்கிறாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் நீச்சே வந்து என்னென்னா ஹேபிடேட் நீச்சே, வேர் இட் லிவ்ஸ், அதாவது ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் வந்துட்டு அதோட ஹேபிடேட் வந்துட்டு மாறிட்டே இருக்கும். இப்போ லைன் எடுத்துட்டோன்னா அதுக்கு தனியாக இருக்கும், அதே ஃபிஷ் எடுத்துகிட்டா அது வந்துட்டு வாட்டர், அந்த மாதிரி வந்துட்டு அதோட ஹேபிடேட் வந்து மாறும். ஃபுட் நீச்சே, வாட் இட் ஈட்ஸ் ஆர் டீகம்போசஸ் அண்ட் வாட் ஸ்பீசஸ் இட் கம்பீட்ஸ் வித். என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுட் நீச்சேங்கிறது வந்து என்ன சாப்பிடுது, இல்லாட்டி என்ன டீகம்போசஸ் பண்ணுது. ஸோ அதுதான் வந்துட்டு என்ன சாப்பிடுது. இப்போ நம்ம கார்னிவோஸ், ஹெர்பிவோஸ் இதெல்லாம் எடுத்துட்டோம்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுது இல்லையா. பிளான்ஸ் தனியாக சாப்பிட்றது அனிமல்ஸ் தனியாக இருக்கும், அனிமல் மட்டும் சாப்பிட்ற அனிமல்ஸ் தனியாக இருக்கும், அந்த மாதிரி ஃபுட் நீச்சே. ஸோ வாட் ஸ்பீசஸ் இட் காம்பீட்ஸ் வித், எது வந்து எதை வந்துட்டு காம்பீட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தென் ரீப்ரொடக்டிவ் நீச்சே, ஹவு அண்ட் வென் இட் ரீப்ரொடியூசஸ், அதாவது எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது, எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் எப்போ ரீப்ரொடியூஸ் பண்ணுது. தென் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் நீச்சே, டெம்பரேச்சர், லேண்ட்ஷேப், லேண்ட்ஸ்லாப், ஹியூமிடிட்டி அண்ட் அதர் ரெக்யர்மெண்ட். ஸோ ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் நீச்சேங்கிறது இது வந்து ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணியிருக்குது. ஸோ டெம்பரேச்சர், போலார் ரீஜனில் இருக்க அனிமல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ராபிக்கல் டெம்பரேச்சரில் இருக்க அனிமல்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் தான் இதில் வந்து டிசைட் பண்ணுது. லேண்ட் ஷேப், ஸோ ஹில்லி பிளேசஸில் இருக்க அனிமல்ஸ் வேறு மாதிரி இருக்கும், ஃப்ளாட் சர்ஃபேஸஸில் இருக்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது லேண்ட் ஷேப். லேண்ட்ஸ்லாப்புங்கிறது மவுண்டெயின்ஸ் அந்த மாதிரி தான். தென் ஹியூமிடிட்டி, லைக் போலா, டெரிஸ்ட்ரியல் அந்த டெம்பரேட்டர், ட்ராபிக்கல் அந்த லேண்ட்ஸ் தான் சொல்லுவோம். அண்ட் அதர் ரெக்யர்மெண்ட்ஸுங்கிறது அது ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. தென் பயோங்கிறது என்னென்னா டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி பொறுத்து நம்ம ஃபாரஸ்ட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணுறது. ஸோ பயோம் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர் அண்ட் precipitation. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பயோம். தி டெரிஸ்ட்ரியல் பார்ட் ஆஃப் த பயோஸ்பியர் இஸ் டிவிசிபிள் இன்டு enormous regions called biomes. அதாவது டெரிஸ்ட்ரியல் பார்ட் லேண்டை வந்துட்டு enormous region நிறைய பகுதிகளை வந்து பிரிக்கிறதா வந்துட்டு பயோம்ஸ் சொல்லுவோம், which are characterized by climate, vegetation, animal life and general soil type. அதாவது அந்த இடத்துல இருக்க கிளைமேட்டும் அதோட வெஜிடேஷன்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஃப்ளாரா, ஃபானா, அதோட லைஃப் அண்ட் சாயில் டைப் இதெல்லாம் வச்சு தான் வந்துட்டு அந்த இடத்த பயோம்ஸ்ன்னு சொல்கிறோம், அதை வந்து டிவைடும் பண்ணுறோம். ஸோ நோ டூ பயோம்ஸ் ஆர் லைக், அதாவது ஒரே மாதிரி வந்துட்டு ரெண்டு பயோம்ஸ் இருக்காது, எல்லாமே வந்துட்டு யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸோடு தான் இருக்கும், ஃபீச்சர்ஸ் இருக்கும் சொல்லுவாங்க. The climate determines the boundaries of the biome and abundance of the planets and animals found in each one of them. அதாவது அந்த ரெண்டு பயோம்க்கு இடையில இருக்க பவுண்ட்ரி வந்து எப்படி பிரியுதுன்னா அதோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வச்சு தான் பிரியுது, ப்ளஸ் அதோட பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வச்சு தான் வந்துட்டு ரெண்டும் வந்துட்டு டிஃப்ரெண்ட். The most important climatic factors are temperature and precipitation. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மெயினான ஒரு ஃபேக்டர் எதுன்னா கிளைமேட்டிக் ஃபேக்டர் தான். இதுதான் வந்துட்டு எல்லா பயோமையும் வந்துட்டு டிசைட் பண்ணுது. ஸோ எப்படின்னா டெம்பரேச்சர் அண்ட் precipitation ரெண்டும் தான் வந்துட்டு ஒவ்வொரு பயோமையும் டிவைட் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பயோம்ஸ், கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பயோம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது துந்த்ரா. ஸோ இதில் வந்துட்டு ரீஜன் எந்த ரீஜன் இருக்குன்னா நார்த்தன் அண்ட் சதர்ன் மோஸ்ட் ரீஜன் ஆஃப் வேர்ல்ட் அட்ஜாயினிங் த ஐஸ் பவுண்ட் போல்ஸ். அது வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிற போல்ஸ் வந்து சொல்கிறாங்க, நார்த்தன் அண்ட் சதர்ன் போல்ஸில் தான் வந்துட்டு துந்த்ரா இருக்குது. ஸோ இதில் ஃப்ளாராஃபானா நிறையா இருக்குது. இதை வந்துட்டு நம்ம இதோட சாப்டர் 3 வந்துட்டு டீட்டெயிலாக படிப்போம். நான் ஜஸ்ட் வந்து கிளாஸிஃபை பண்ணுறேன். ஸோ ஃப்ளாராஃபானா எடுத்துட்டோன்னா டிவார்ட் ஆஃப் ட்ரீஸ் எக்ஸெப்ட்
stunted shrubs in the southern part of the tundra biomes, flora, lichen mosses, sedges, reindeer, arctic fox, polar bear, snowy owl இதெல்லாமே வந்துட்டு நிறைய இருக்குது. தென் டைகால நார்தர்ன் யூரோப், ஏஷியா, நார்த் அமெரிக்கா, மாடரேட் டெம்பரேச்சர் தென் துண்ட்ரா, ஆல்சோ நோன் அஸ் பொரியல் ஃபாரஸ்ட். ஸோ இது என்ன சொல்கிறாங்க, டைகாங்கிறது வந்து பொரியல் ஃபாரஸ்ட் சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா யூரோப், ஏஷியாவில் இருக்குது. நார்த் யூரோப், ஏஷியா, நார்த் அமெரிக்காவில் நிறைய இருக்குது. ஸோ இதில் என்ன இருக்குன்னா பைன் இருக்குது, ஃபிர்ஸ் இருக்குது, ஸ்ப்ரூஸ் இருக்குது. தென் பேர்ட்ஸ் வந்துட்டு ஹாக்ஸ் இருக்குது, ஃபார் பியூரிங், கார்னிவோர்ஸ் இருக்குது, லிட்டில் மிங்க், எக்ஸெட்ரா இருக்குது. தென் டெம்பரேட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ இது வந்துட்டு எக்ஸ்டென்ஸ் ஓவர் சென்ட்ரல் அண்ட் சதர்ன் யூரோப், ஈஸ்ட் அண்ட் நார்தர்ன் அமெரிக்கா, வெஸ்டர்ன் சைனா, ஜப்பான், நியூசிலாந்து, மாடரேட் ஆவரேஜ் டெம்பரேச்சர், ஆவரேஜ் ரெயின்ஃபால். ஸோ இது வந்துட்டு இங்கெல்லாம் இருக்குது. ஸோ த ஃப்ளோரா இன்க்ளூட்ஸ் ட்ரீஸ் லைக் பீச், ஆக், மேப்பிள் அண்ட் செரி மாதிரி இருக்குது. தென் வெர்டிபிரேட்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ் இங்கே வந்து நிறைய இருக்குது. These are generally the most productive agricultural areas of the earth. ஸோ இந்த ஏரியா என்ன சொல்கிறாங்கன்னா மோஸ்ட் ப்ரொடக்டிவ் அக்ரிகல்ச்சர் ஏரியா. ஸோ இங்கே வந்து வேளாண்மை விவசாயம் வந்துட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன் என்னென்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ இது எங்கன்னா ட்ராபிக்கல் ஏரியாஸ் இந்த ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸ் விச் இஸ் abundant with life, temperature and rainfall. இங்கே வந்துட்டு என்னென்னா இங்கே மக்கள் வாழக்கூடிய இடமா இருக்கும். இங்கே வந்துட்டு ரெயின்ஃபால் அண்ட் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் கவர்ஸ் about 70% of the earth's surface and 40% of the world's plants and animals species. Multiple story of broad-leaved evergreen tree species are in the abundance. Most animals and epiphytic plants are concentrated in the canopy or tree top zones. ஸோ இதில் வந்துட்டு ரெயின் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வந்துட்டு earth surfaceல 7%, வேர்ல்டு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஸ்பீசிஸில் வந்து 40% இருக்குது. சில வந்து ப்ராட் லிவ்டு எவர்கிரீன் ட்ரீஸ் வந்து நிறைய இருக்குது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது 5th ஒன் சவானா. ட்ராபிக்கல் ரீஜன் சவானா இஸ் மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் இன் ஆஃப்ரிக்கா. ஸோ ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு சவானா அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே என்ன மெயினாக இருக்குன்னா கிராசஸ் அதிகமாக இருக்கும். கிராசஸ் வித் ஸ்கேட்டர்ட் ட்ரீஸ் அண்ட் ஃபயர் ரெசிஸ்டிங் த்ரானி ஸ்ட்ரப்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு கிராசஸ் அதிகமாக இருக்கும், ட்ரீஸ் இருக்கும், ஃபயர் ரெசிஸ்டிங் த்ரானி ஸ்ட்ரப்ஸ் இங்கே இருக்குது. The fauna include the great diversity of the grasses and browsers such as antelopes, buffaloes, zebras, elephants and rhinoceros. இந்த மாதிரி நிறைய இருக்குது. கார்னிவர்ஸ் வந்து lion, cheetah, hyena and mongoose and many rodents வந்து இங்கே இருக்குது. Then grasslands வந்துட்டு எங்கே இருக்குன்னா நார்த் அமெரிக்கா, உக்ரைன் எக்ஸெட்ரா. டெம்பரேட் கண்டிஷன்ஸ் வித் லோ ரெயின்ஃபால். இங்கே வந்துட்டு ரெயின்ஃபால் கம்மியாக இருக்கும் சொல்கிறாங்க. Then grasses dominate the vegetation. The fauna include large herbivores like bison, antelope, cattle, rodents, prairie dog, wolves and rich and diverse array of ground nesting birds. ஸோ இதெல்லாம் அதிகமாக இருக்குது. பைசன், ஆண்டிலோப், கேட்டில், ராடன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இங்கே நிறைய இருக்குது. தென் டெசர்ட் கான்டினென்டல் இன்டீரியர்ஸ் வித் வெரி லோ அண்ட் ஸ்போரடிக் ரெயின்ஃபால் வித் லோ ஹியூமிடிட்டி. த டேஸ் ஆர் வெரி ஹாட் பட் நைட்ஸ் ஆர் கூல். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா யூஸ்வலி டெசர்ட்னாவே என்ன ரொம்ப ரெயின்ஃபால் வந்துட்டு லோவாக இருக்கும், டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதே தான் இதில் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்துட்டு வெரி ஹாட் பட் நைட்ஸ் ஆர் கூல். அதாவது டே டைமில் வந்துட்டு ஹாட்டாக இருக்கும், நைட் டைம் வந்துட்டு ரொம்ப கோல்டாக இருக்கும். So in flora, the flora is drought resistant such as cactus, euphobias, sagebrush and fauna, reptiles, small mammals and birds இதெல்லாம் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு தண்ணி அதாவது ரெயின்ஃபால் வந்து கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால் வந்துட்டு ஃப்ளாராங்கிறது வந்துட்டு ட்ராட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், அதாவது வறட்சி வந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். லைக் வந்துட்டு கேக்டஸ், அதாவது சப்பாத்தி கல்சன் இல்லையா அதெல்லாம், யூஃபோபியாஸ், அப்புறம் வந்துட்டு ரெப்டைல்ஸ், மேமல்ஸ், ஸ்மால் மேமல்ஸ், பேர்ட்ஸ் இதுதான் இருக்கும். So next time பார்க்க போகிறது aquatic zones. Aquatic systems are not called biomes. However, they are divided into distinct life zones with regions of relatively distinct plant and animal life. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா aquatic systems வந்துட்டு பயோம்ஸ்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா டெரெஸ்ட்ரியலில் கம்பேர் பண்ணும்போது aquatic zonesல இருக்கிற பிளான்ஸ், அனிமல்ஸ் அதோட zones எல்லாமே வந்துட்டு டிஸ்டிங்டாக இருக்குது, அதாவது தனித்துவமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, வேறுபட்டு. The major differences between the various aquatic zones are due to salinity, levels of dissolved nutrients, water temperature, depth of sunlight penetration. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இதில் zones வந்து நம்ம எப்படி டிஃபர் பண்ணலாம், தனியாக பிரிக்கலாம் அப்படின்னா அதில் இருக்க சாலினிட்டி, லெவல்ஸ் ஆஃப் டிசால்வ் நியூட்ரியன்ஸ், அதாவது அதில் இருக்கிற டிசால்வ் ஆகிருக்கிற ஆர்கானிக், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், தென் சால்ட் லெவல் இதெல்லாம் வச்சு நம்ம சொல்லலாம். வாட்டர் டெம்பரேச்சர், ஸோ வாட்டரோட டெம்பரேச்சர், தென் டெப்த் ஆஃப் சன்லைட் பெனிட்ரேஷன், அதாவது சன்லைட் வந்துட்டு எவ்வளோ ஆழத்துக்கு வந்துட்டு பெனிட்ரேட் ஆகுது, இதெல்லாம் வச்சு தான் வந்துட்டு நம்ம அக்வாட்டிக் ஜோன்ஸ் வந்து வேரியஸ் டைப்பில் வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அதில் வந்துட்டு அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் வந்து 5 டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ் வாட்டர் எக்கோசிஸ்டம், மெரைன் எக்கோசிஸ்டம், எஸ்டரிஸ், கோரல் ரீஃப் அண்ட் மேங்க்ரூவ். ஸோ அதில் வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர்ங்கிறது லென்டிக், லாட்டிக்ங்கிறாங்க. லாட்டிக்குங்கிறது மூவிங் வாட்டர், ரிவர் இதெல்லாம் வந்துட்டு மூவ் ஆகிற வாட்டர் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு லோட்டிக்குங்கிறாங்க. லென்டிக்குங்கிறது ஸ்டில் ஆர் ஸ்டாக்னன்ட் வாட்டர், அதாவது ஒரே இடத்துல தேங்கி இருக்கிறத வந்துட்டு லென்டிக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு பாண்ட், லேக் அதெல்லாமே சொல்லலாம். தென் லோட்டிக் வாட்டருக்கு வந்து எக்ஸாம்பிள் ஸ்ட்ரீம், ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது. தென்
லென்டிக் வந்து பூல்ஸ் பாண்ட்ஸ் ஸ்வாம்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ஒரு இதுலேருந்து ஒரு இதுக்கு கண்டிப்பாக மாறும். இப்போ பாண்டோட ஃபேக்டர்ஸ் வந்து ஃபிசிக்கல் கெமிக்கல் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு ரிவரில் வந்து கண்டிப்பாக வேறையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு இடம் வந்துட்டு டிஃபர் ஆகுது. தென் மெரைன் எக்கோசிஸ்டம் வந்து நியர்லி 3 to 1/4 of Earth's surface is covered by the ocean with an average depth of 3,750 meters and with a salinity 35 ppt parts per thousand, about 90% of the which is sodium chloride. So biosphere is part of the earth where life can exist. Biosphere represents a highly integrated and interacting zone comprising of atmosphere, air, atmosphere, water and lithosphere. So biosphere என்னன்னா earthல லைஃப் அதாவது ஆர்கானிசம் எங்கே வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கோ கண்டிஷன்ஸ் இருக்கோ அது வந்து பயோஸ்பியர் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எந்தெந்த மீடியம் அதெல்லாம் வந்துட்டு ஸ்பியரில் வந்துட்டு இன்ட்ராக்ட் ஆகுதுன்னா அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் லித்தோஸ்பியர். அட்மாஸ்பியருங்கிறது ஏர் அண்ட் ஹைட்ரோஸ்பியருங்கிறது வாட்டர் அண்ட் ஃபைனல் லித்தோஸ்பியருங்கிறது லேண்ட். இது மூணுமே கம்பைன் ஆகிற அந்த பாட்டுக்கு பேர் வந்து பயோஸ்பியர். ஸோ அது ஃபர்ஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் மூணு கம்பைன் ஆகிற அந்த சென்ட்ரல் பார்ட் வந்துட்டு பயோஸ்பியர் சொல்கிறாங்க. ஸோ இன்னும் டீட்டெயிலாக வேணும் செகண்ட் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், லேண்ட்ஸ்பியர், லித்தோஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியரில் வந்து க்ளவுட்ஸ், ஸ்கை, ஏர் எல்லாமே இருக்குது. அண்ட் ஹைட்ரோஸ்பியர் வந்து அக்வாட்டிக் ஃபிஷ், பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே இருக்குது. வாட்டர் இருக்குது. லித்தோஸ்பியர் வந்துட்டு அனிமல்ஸ், பிளான்ஸ், லேண்ட் இதெல்லாமே வந்துட்டு கம்பைன் ஆகிருக்கு. ஸோ இந்த சுற்றி இருக்க ஜோன் வந்து என்னென்னா பயோஸ்பியர் சொல்கிறாங்க. ஸோ பயோஸ்பியர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா it's a narrow layer around the surface of the earth. If we visualize the earth to be the size of an apple, the biosphere would be as thick as its skin. அதாவது earthல வந்துட்டு பயோஸ்பியர் லேயர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். கம்பேரிங் டு த ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர் அண்ட் atmosphere, the biosphere would be thick and life in the biosphere is abundant between 200 meters. அதாவது சர்ஃபேஸ்லேருந்து அது வந்து 200 meters வந்துட்டு கீழே இருக்குது. ஓஷன்லேருந்து 6,000 meters அதாவது 20,000 feet வந்துட்டு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. பயோஸ்பியர் இஸ் ஆப்சென்ட் அட் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் த நார்த் அண்ட் சவுத் போல்ஸ். நார்த் அண்ட் சவுத் போல்ஸில் வந்துட்டு போலார் ரீஜன்ஸில் என்றைக்குமே வந்துட்டு டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அங்கே வந்துட்டு எப்போதுமே வந்து கோல்டாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இடம் வந்துட்டு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்துட்டு அவ்வளோவா வளராது. அதனால் வந்துட்டு பயோஸ்பியர் வந்துட்டு அந்த இடம் ஆப்சென்ட்டாக தான் இருக்கும். த ஹையஸ்ட் மவுண்டன்ஸ் அண்ட் த டீப்பஸ்ட் ஓஷன்ஸ் சின்ஸ் எக்ஸிஸ்டிங் ஹாஸ்டல் கண்டிஷன்ஸ் தட் டு நாட் சப்போர்ட் லைஃப். அதாவது மவுண்டன்ஸாக இருக்கட்டும், டீப்பஸ்ட் ஓஷனாக இருக்கட்டும், ஹையஸ்ட் மவுண்டன்ஸ் அண்ட் டீப்பஸ்ட் ஓஷன்ஸ் அண்ட் தென் போலார் ரீஜன்ஸ் இதுலாம் வந்துட்டு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஹாஸ்டலாக இருக்கும். அதாவது வேறு மாதிரி விரோதமாக இருக்கும். மற்ற கண்டிஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ரொம்ப ஹாஸ்டைல் அதாவது விரோதமாக இருக்கும். அதாவது வளரக்கூடிய சூழ்நிலையில் அங்கே இருக்காது. அதனால் வந்துட்டு அங்கே லைஃபோட ஆர்கானிசம் வந்து க்ரோ ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணாது. தென் அடிஷனல் ஸ்போர்ஸ் ஆஃப் ஃபங்கை அண்ட் பாக்டீரியா do occur at great height beyond 8,000 meters. அதாவது ஃபங்கை அண்ட் பாக்டீரியாலாம் வந்துட்டு அதோட ஸ்போர்ஸ் 8,000 meters ஹைட்டில் தான் வந்துட்டு வளரும். பட் தே ஆர் நாட் மெட்டபாலிக்லி ஆக்டிவ் அண்ட் ஹென்ஸ் ரெப்ரசன்ஸ் ஒன்லி டார்மெண்ட் லைஃப். அதாவது 8,000 மீட்டரில் இருந்தாலும் அது வந்துட்டு செயல்பாட்டில் ஆக்டிவாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. டார்மெண்ட் லைஃப்பில் இருக்காது, செயலற்று இன்ஆக்டிவாக இருக்கும். தென் பயோஸ்பியர், the energy required for the life within the biosphere comes from the sun. ஸோ அந்த பயோஸ்பியருக்கு எனர்ஜிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எங்கேருந்து வருதுன்னா சன்லேருந்து கிடைக்கும். நியூட்ரியன்ஸ் நெசசரி ஃபார் லிவிங் ஆர்கானிசம் கம் ஃப்ரம் ஏர், வாட்டர் அண்ட் சாயில். ஸோ நியூட்ரியன்ஸுங்கிறதும் பயோஸ்பியர் அதாவது லிவிங் ஆர்கானிசம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எதுலேருந்து கிடைக்குதுன்னா ஏர், வாட்டர் அண்ட் சாயில். த சேம் கெமிக்கல்ஸ் ஆர் ரீசைக்கிள் ஓவர் அண்ட் ஓவர் அகைன் ஃபார் லைஃப் டு கண்டினியூ. ஸோ வந்துட்டு நியூட்ரியன் சைக்கிள், கெமிக்கல் சைக்கிள் வந்துட்டு திரும்ப நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்துட்டு லிவிங் ஆர்கானிசம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லிவிங் ஆர்கானிசம் ஆர் நாட் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் த பயோஸ்பியர். ஸோ இந்த பயோஸ்பியரில் வந்துட்டு லிவிங் ஆர்கானிசம் ஸ்பீசஸ் வந்து ஒரே மாதிரி வந்து இருக்காது. ஒரு சில இடத்துல ஒரு சில கம்யூனிட்டி அதிகமாக இருக்கும், டாமினேட்டடாக இருக்கும். இன்னொரு இடத்துல வந்துட்டு ரெசிஸ்டிவாக இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஒன்லி a few organisms live in the polar regions while the tropical rainforests have an exceedingly rich diversity of plants and animals, 50% of the global biodiversity. அது போலார் ரீஜனையும் ரெயின் ஃபாரஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது போலார் ரீஜனில் சில உயிரினங்கள், சில ஃபியூ ஆர்கானிசம்ஸ் மட்டும்தான் வந்துட்டு க்ரோ ஆகும். அதே ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு ரிச் பயோடைவர்சிட்டி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டோட 50% ஆஃப் த ஃப்ளாரா ஃபனா வந்துட்டு ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். ஸோ இந்த லெசனுக்கான இந்த சாப்டருக்கான பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஸோ இதை பற்றின கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.